Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் செலக்ட் பண்ணிருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஃபாக்ஸ்டைலோட ஸ்மூத் சைலிங் AHA BHA எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம் பத்தின ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நார்மல் டு ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா கிளைகாலிக் அண்ட் சாலிசிலிக் ஆசிட் இருக்கு. ரொம்பவே மைல்ட் எக்ஸ்ஃபோலியேஷன் தான். நீங்க வந்து ரொம்பவே வந்து பிகினரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் யூஸ்ல இருந்தே உங்க ஸ்கின்னை நல்லா ஸ்மூத்தன் ஆக்கும். டெக்ஸ்சரையுமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். உங்களுக்கு பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட், அப்புறம் ஃபேஸில் இருக்கக்கூடிய அன்இவன் ஸ்கின் ஸ்டோன், அப்புறம் டர்ட் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி ஃபேஸில் இருக்கக்கூடிய எக்ஸஸ் ஆயில், அப்புறம் ஆயில்னால வரக்கூடிய ஆக்னி எல்லாமே வந்து இது சரி பண்ணி கொடுக்கும். அண்ட் ஃபேஸில் வந்து அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குன்னாலும் இது சரி பண்ணும். அண்ட் இதில் 2% சாலிசிலிக் ஆசிட் இருக்குது, கிளைகாலிக் ஆசிட் இருக்குது, நியாசினமைட் இருக்குது. இது ரொம்பவே மைல்டான எக்ஸ்ஃபோலியேட்டிங் சீரம் தான். சாலிசிலிக் ஆசிட் என்ன பண்ணால் போர்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு அன்கிளாக் பண்ணும், எக்ஸஸ் ஆயிலை வந்து கம்மி பண்ணும். ஸோ பிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு வராது. கிளைகாலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா டெட் ஸ்கின் செல் எல்லாமே ரிமூவ் பண்ணும், ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத்தாக வச்சுக்கும். நியாசினமைட் பார்த்தீங்கன்னா ஸ்கினோட டெக்ஸ்சரே சூப்பராக இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி ஆயிலை வந்து ரெகுலேட் பண்ணும் ஃபேஸில். அதே மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இருந்தாலுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு அன்இவன் ஸ்கின் டோன், பிக்மெண்டேஷன் எதுனாலும் நியாசினமைட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற AHA BHA சீரம் கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே மைல்டான ஒரு சீரம் தான். நீங்கள் நார்மல் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு இதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு மாய்ஸ்சரைசர் ஒரு 3 to 4 drops விட்டிங்கன்னா போதும். அண்ட் ஓவர் நைட் நீங்கள் விட்டுட்டு கூட நீங்கள் தூங்கலாம், அந்தளவுக்கு மைல்டாக தான் இருக்கும். அண்ட் இது பிளாக் ஹெட்ஸை கம்மி பண்ணுறது இல்லாமல் உங்களோட போர்ஸ் சைஸையுமே வந்து ஷ்ரிங்க் பண்ணும். அண்ட் நல்ல க்ளோ வந்து கொடுக்கும். நீங்கள் ஃபஸ்ட் யூஸ்லேருந்தே இதை வந்து பார்க்கலாம். உங்கள் ஸ்கின் செல்ஸை வந்து ஒரு ஓவர் நைட்லேயே நல்லா எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி நல்ல ஒரு க்ளோ வந்து கொடுக்கும். 30 ml வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 599 கிடைக்குது. பட் நீங்கள் வந்து ரெகுலராக இது யூஸ் பண்ண மாட்டீங்க, வீக்லி ட்வைஸ் த்ரைஸ் அப்படி தான் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு 2 monthsலேருந்து 3 months வரைக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து வரும். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு யூனிசெக்ஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறனால மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அண்ட் 18 yearsக்கு மேலே இருக்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ரொம்பவே வந்து காஸ்ட் எஃபெக்டிவான ஒரு ப்ராடக்ட்டு. எக்ஸ்ஃபோலியேஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக நம்ம வீக்லி ட்வைஸோ த்ரைஸோ நம்ம ஸ்கின் கண்டிஷனை பொறுத்து பண்ணணும். நீங்கள் ரெகுலராக வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வீக்லி ஒன்ஸ் பண்ணாலே வந்து போதுமான அளவாக இருக்கும். இல்லை நீங்கள் வந்து யூஸே பண்ண மாட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2-3 டைம் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு சீரம் தான். ஜஸ்ட் வாட்டரி கன்சிஸ்டன்சி ஜெல் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பெரிய இரிட்டேஷன் வந்து ஃபேஸில் தராது. சம்டைம்ஸ் யூஸ் பண்ணி ஃபஸ்ட் டைமில் லைட்டாக ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கலாம். பட் உங்களுக்கு பெருசாக வந்து இருக்காது. உங்களுக்கு ரொம்பவே வந்து பெரிய ஒரு இரிட்டேஷன் இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. இது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வரி பண்ணாமல் இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஒரு AHA BHA யூஸ் பண்ண போகிறீங்க, நான் வந்து இப்போ தான் யூஸ் பண்ண போகிறேன், எனக்கு அது யூஸ் பண்ணுறதுக்கு பயம், கெமிக்கல் பீலிங் அப்படின்னாலே பயம், ஸ்கின் வந்து இரிட்டேஷன் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இது பிகினர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்கள் ஃபேஸில் வந்து எந்த மாதிரி அதாவது திட்டாக இருக்கும், கொரணையாக இருக்கும், ஃபேஸில் பார்த்தா ஒரு க்ளீனாகவே இருக்காது, மேடு பள்ளமாக இருக்கும். இது மாதிரி நிறையா விஷயங்களை வந்து இது வந்து சார்ட் அவுட் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஃபேஸ் வந்து ஒரு நல்ல கண்டிஷனில் இல்லை அப்படின்னாலே நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் மெயின்டைன் பண்ணணும்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ண வேண்டியதே எக்ஸ்ஃபோலியேஷன் தான், கெமிக்கல் பீலிங் தான். நீங்கள் வீட்டில் ஸ்க்ரப் கூட யூஸ் பண்ணலாம். பட் அது என்னன்னா உங்கள் ஸ்கின்னை டேமேஜ் பண்ணிடும். அதாவது உள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே டேமேஜ் ஆகும். நீங்கள் அதை க்ளோஸாக பார்த்தா தான் தெரியும். பட் இது வந்து மேலே இருக்கக்கூடிய டெட் ஸ்கின்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இல்லை. அண்ட் இதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நைட் டைம் வந்து இதை யூஸ் பண்ணுங்கள், டே டைமில் தயவு செஞ்சு யூஸ் பண்ணிடாதீங்க. அண்ட் இப்போ இன்றைக்கி நைட் யூஸ் பண்ணுறீங்கன்னா மறுநாள் காலையில் ரொம்ப வெயிலில் போகிறது அதெல்லாம் பண்ண வேண்டாம். நீங்கள் என்றைக்கு வீட்டில் இருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் வீட்டில் இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி நைட் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் ஏசிலேயே ஒர்க் பண்ணுறவங்க தான், ஆஃபீஸ் கோயிங் தான், நான் நேரத்தில் போய் ஆஃபீஸில் உட்காந்து ஈவினிங் தான் வருவேனாலும் நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. இதே வெளியே நான் போகிற ஒரு வெயிலில் இருக்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி நைட் வந்து இது யூஸ் பண்ணாதீங்க. ஸோ பார்த்து பத்திரமா கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.